Hello friends, welcome to Books in Tamil. எல்லாருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள். ஸோ இந்த தை மாதம் பிறக்கும் பொழுது பொங்கல் பண்டிகை வரும்பொழுது அதோட ஒட்டி எப்பொழுதுமே தமிழில் ஒரு பழமொழி பெருசாக சொல்லப்படும். அது என்னன்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே அப்படின்னு. ஸோ பழைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலேருந்து போய் புதிய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்கிறத விட அதுதான் வாழ்க்கையில் ஒரு இயல்பு. அதை மீறி நம்ம ஒன்றும் பண்ணிட முடியாது. எப்பொழுதுமே வாழ்க்கைங்கிறது மாற்றத்துக்கு உட்பட்டது, மாறிக்கிட்டே இருக்கும். பழைய விஷயங்கள் போகும், புதிய விஷயங்கள் வரும். அதை எடுத்துக்கிறதுக்கு நாம் மனதளவில் தயாராக இருக்கணும். ஸோ அப்படி இந்த பொங்கல் பண்டிகையில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, விரக்தி மனப்பான்மை அல்லது சலிப்பு மனப்பான்மை. இது நம்மளுக்கு ஏற்படும் பொழுது ஏன் அந்த மனப்பான்மை நமக்கு ஏற்படுது? ஸோ இங்கிலீஷில் அதை எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அல்லது ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க. இது வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் தோல்வி அடைஞ்சவர்கள் எல்லாருக்குமே ஏற்படும். ஒரு கட்டத்தில் என்னடா வாழ்க்கை இது, நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம், எதுக்காக ஓடிட்டுருக்கோம், எதுக்காக வேலை செஞ்சிட்ருக்கோம், எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் சிறிய வயசுலேயே பெரிய வெற்றிகளை பார்த்தவங்களுக்கு இந்த சலிப்பு மனப்பான்மையும் சீக்கிரமாகவே ஏற்படும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட லைஃப் விரிவடைஞ்சிட்ருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சக்ஸஸை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அப்போ தான் இந்த மிட் லைஃப்பில் இந்த கிரைசிஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் மிட் லைஃப் கிரைசிஸ். அண்ட் ரொம்ப சின்ன வயசுலேயே பெரிய சக்ஸஸை பார்த்தவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன, வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு குவெஸ்டின் வரும்போது இந்த விரக்தி மனப்பான்மை ஏற்படும். ஸோ இந்த விரக்தி மனப்பான்மை அதை பற்றி ஏன் இவ்வளோ நல்ல நாளில் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஒரு விரக்தி மனப்பான்மையோ ஒரு சலிப்பு மனப்பான்மையோ நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அது ஒரு மன வலியோ அல்லது மன நோயோ கிடையாது. ஸோ அந்த சலிப்பு மனப்பான்மைங்கிறது நம்மளோட வாழ்க்கையின் பயன் என்ன அப்படிங்கிறது குறித்த ஒரு தேடலை, ஒரு அகத்தாய்வை, ஒரு இன்டர்னல் சர்ச்சை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கான தருணம் வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு உள் மனதின் குரல். ஸோ இந்த ஒரு கான்செப்டினுடைய அடிப்படையில் டெவலப் பண்ணப்பட்டது தான் டாக்டர் விக்டர் ஃப்ராங்கலோட லோகோ தெரப்பி. ஸோ விக்டர் ஃப்ராங்கலை பற்றி நான் நிறையா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அவர் ஹிட்லரோட கான்சன்ட்ரேஷன் கேம்பில் இருந்த ஒரு ஜூ. ஸோ ஹிட்லரோட கான்சன்ட்ரேஷன் கேம்ப் இதுவரைக்கும் மனித குல வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டவைகளிலேயே, பதிவு செய்யப்படாதவைகள் வேறு நிறைய இருக்கலாம், பதிவு செய்யப்பட்டவைகளிலேயே ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு வரலாற்று பிழைன்னு சொல்லாமா, எப்படி சொல்றது, அந்த அளவுக்கு மனிதர்கள் மேல, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேல இவ்வளவு கொடூரமான தாக்குதல்களை நடத்த முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதுதான் அதிகபட்சம் அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதுல அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ஹிட்லரோட கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்த பொழுது கூட ஒரு மனுஷன் இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இருக்கிற இந்த லைஃப்ல நான் எப்படி ஒரு சில்வர் லைனிங்கை கண்டுபிடிச்சு அந்த அனுபவத்தை எனக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ள வகையில மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாரு. அவர் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் பேசிக்லி. அவர் இதுக்கு முன்னாடி இந்த லோகோ தெரப்பியை டெவலப் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா அந்த லோகோ தெரப்பி அவங்க ஜூயிஷ் கேம்ப்குள்ள போனோடனே அந்த எல்லாத்தையும் பிடுங்கி அவங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருந்தே அந்த லோகோ தெரப்பியை டெவலப் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட வாழ்க்கையில் அந்த காலகட்டத்தில் திருப்பியும் இங்கேருந்து உயிர் பிழைக்கணும் அப்படிங்கிற தாகம் அவருக்கு இருந்ததுக்கு ஒரே காரணம், இந்த லோகோ தெரப்பியை நம்ம ஃபுல்லாக டெவலப் பண்ணி இதை மக்களுக்கு கொடுக்கணும், இது பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹிட்லரோட கான்சன்ட்ரேஷன் கேம்ப் பார்த்தீங்கன்னா சூசைட் கூட பண்ணிக்க முடியாது. ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் ஒரு வேலை அங்கேருந்து பொழைச்சிட்டா அதை விட பெரிய கொடூரமான தாக்குதல்களை எல்லாம் அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு கேம்ப்ல சாப்பாடே இல்லை, துணியே இல்லை, எப்பவுமே அவங்க நேக்கடாக தான் இருப்பாங்க பெரும்பாலான நேரங்களில். பனிப்பொழிவுனா நீங்கள் நடந்து போனால் அவங்க தொட வரைக்கும் பனி கொட்டி கிடக்கும். அந்த மாதிரியான ஒரு பனிப்பொழிவில் அந்த காலகட்டத்தில் அந்த கேம்ப்ல ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு எதிரியினுடைய பிடியில் வாழ்ந்த போதும் கூட அவர் என்னன்னா இந்த தெரப்பியை டெவலப் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, இந்த விரக்தி மனப்பான்மையில் தவிக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் ஒரு வேர்ல்டுக்கான ஒரு பெரிய மெசேஜ் என்கிட்ட இருக்குது, இந்த மெசேஜை நான் கொண்டு கொடுத்து இதை பல பேருக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறேன்
அப்படிங்கிற அந்த நினைப்பு தான் தனக்கு உத்வேகத்தையும் வாழணுங்கிற தாகத்தையும் கொடுத்ததா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அந்த கேம்ப்ல பாத்தீங்கன்னா பல பேர் வந்து இங்க வாழ்றதை விட இறந்து போயிடுறதே மேல் அப்படின்ற முடிவுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா யாரெல்லாம் தனக்குன்னு ஒருத்தங்க வெளியில இருக்காங்க, தனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, நான் தப்பிச்சு போய் செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்கு, நான் போய் பார்க்க வேண்டிய மனிதர்கள் சிலர் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்க வேண்டியது என்னுடைய கடமை, எனக்கு வாழ்க்கையில ஒரு கடமை இருக்கு, எனக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, என்னோட வாழ்க்கையில ஒரு மீனிங் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்களோ அந்த மனிதர்கள் மட்டுமே அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான கேம்ப்லையும் தாண்டி, அவ்வளவு ஒரு கொடூரமான நிலையிலையும் அதையும் தாண்டி தாங்கி கொண்டு உயிர் வாழ்ந்து தப்பிச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட வாழ்க்கையின் பயன் என்ன, நம்மளோட வாழ்க்கையினுடைய மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒவ்வொரு நாளுமே ஒரு நிறைவான ஒரு நாளாக கழியும். ஸோ அவுட்டர் சிச்சுவேஷன்ஸ் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அவுட்டர் சிச்சுவேஷன் வந்து மாறக்கூடியது, மாறியே தீரும். ஆனா அதை தாண்டி ஒரு மன நிறைவான வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கையோட பர்பஸ் என்ன, மீனிங் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த சர்ச் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த விரக்தி அல்லது சலிப்பு மனப்பான்மை ஏற்படும் பொழுது ஆரம்பிக்குது. வெல், இட் இஸ் அ ஹிட் ஆர் மிஸ். ஒருவேளை இந்த பக்கம் போய் ஒரு மோசமான அடிக்ஷன்லேயும் மாட்டிக்கலாம் அந்த விரக்தி மனப்பான்மையிலிருந்து. அந்த மாதிரி போகாம இந்த பக்கம் போனா ஒவ்வொரு நாளுமே ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழக்கூடிய அந்த ஒரு பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா வள்ளுவர். ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக், ஸோ அந்த லைஃபோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவோ அதுவே அதோட பயன். அதுலேருந்து ஒரு ப்ராடக்டோ நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டோ கிடைக்க தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே அந்த வாழ்க்கை நமக்கு பயனுடையதாகவும் நிறைவானதாகவும் இருக்கும். அந்த மாதிரியான வாழ்க்கையை நம்ம கண்டடையவும் செய்யலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு நான் ஆதாரமாக எடுத்துட்டு இருக்கிற புத்தகம் வந்து இக்கிகாய். இக்கிகை அப்படிங்கிறது ஒரு ஜப்பானிய சொல். அதாவது ரிட்டையர்மெண்ட்டே இல்லாமல் எப்பவுமே உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தையினுடைய பொருள். யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி மூவிங் அண்ட் ஒர்க்கிங். இது அங்கே வாழ்க்கையினுடைய பயன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஜப்பானிய மொழியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஈக்குவலான ஒரு ஜாப்பனீஸ் வேர்டே இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையே வந்து அவங்க வெஸ்ட்ல இருந்து தான் இப்போதான் அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏங்க, நான் ரிட்டையரே ஆகாமல் எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் என் வாழ்க்கையினுடைய பயனா அப்படின்னு கேட்டால், இதை நாம் எப்படி பார்க்கணுன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலை உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும், அதை செய்யறது, யூஆர் எக்ஸ்பர்ட் இன் இட், யூஆர் குட் இன் இட், நாட் அன் எக்ஸ்பர்ட், சே யூஆர் குட் இன் இட் அண்ட் யூ லைக் இட். அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் பணமும் வரும். அதே வேலையை நீங்கள் சமூகத்தினுடைய நலனுக்காகவும் பயன்படுத்தலாம். இப்படி ஒரு வேலை உங்களுக்கு கிடைச்சி போச்சுன்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பற்றி யோசிப்பீங்களா, இல்லை கடைசி வரைக்கும் அதை பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைப்பீங்களா? அந்த வேலையை செய்யறதுக்காக ஒவ்வொரு நாளும் உயிர் வாழணும்னு நினைப்பீங்களா? ஸோ விக்டர் ஃப்ராங்கிள் அவரோட வேலை அது. ஹி வாஸ் அ சைக்காட்ரிஸ்ட். ஸோ தெரப்பீஸை டெவலப் பண்ணுறதும் மக்களுக்கு கொடுக்கறதும் அவரோட வேலை. அதுலேருந்து தான் அவருக்கு வந்து பணம் வருது. அப்படி தான் அவர் வந்து அவரோட வாழ்வாதாரம் அதில் தான் இருக்குது. ஆனால் அது அவருக்கு பிடிச்ச வேலை. ஹி வாஸ் குட் அட் இட். அதனால் சமூகமும் பயனடைஞ்சிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வேலையை நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் எது நம்மளோட வாழ்க்கையில் நமக்கான அந்த விஷயம் எது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நாம் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் கடைசி நாள் வரைக்கும் ஒரு நிறை வாழ்க்கை வாழலாம், மற்றவங்களுக்கும் பயனுடைய ஒரு வாழ்க்கையை வாழலாம். அதுக்கு பேர் தான் இக்கிகாய். ஸோ அந்த இக்கிகாயை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ என்னோட இக்கிகாய் உங்களோட இக்கிகாயாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொருத்தருடைய கோல்ஸை நம்ம துரத்திக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கையின் பயனை நம்ம என்றைக்குமே கண்டடைய மாட்டோம். ஸோ எமர்ஜென்சி ரூம் நர்சஸ் எல்லாம் என்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, கடைசி நாட்டில் பெரும்பாலான மனிதர்கள் அந்த கடைசி தருணத்தில் வருத்தப்படுற விஷயம் என்னன்னா, அடுத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவும் அடுத்தவங்களோட ரெகக்னிஷனை வாங்குறதுக்காகவுமே நான் பல விஷயங்களை பண்ணி என் வாழ்க்கையை கழிச்சிட்டனே, இன்னும் கூட நான் என்னோட வாழ்க்கையை கொஞ்சம் ஆத்தென்டிக்காக வாழ்ந்திருக்கலாம்
அப்படின்னு தான் பெரும்பாலான மனிதர்கள் நினைச்சு வேதனைப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையோட இக்கிகாய் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுடைய கடைசி மரண படுக்கையிலையும் நம்ம ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிறைவு நமக்கு கிடைக்கும். மரணத்தை பற்றி நாம் பயப்படவும் தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம நிறைய வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எப்போ போனாலும் இன்றைக்கே போனால் கூட நான் நிறைவாக எனக்கு பிடிச்ச விஷயங்களெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிறைவோடு போகலாம். ஸோ அது கண்டுபிடிக்கிறது அதுக்கான அதை நாம் எப்படி பண்ண முடியும், அந்த இடத்த நாம் எப்படி அடைய முடியும் அப்படின்னா நம்மளோட இக்கிகாயை கண்டுபிடிக்கிறது மூலமாக அடைய முடியும் அப்படிங்கிறது ஜப்பான் கல்ச்சர்லேருந்து, ஜப்பானிய மக்களுடைய வாழ்க்கையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த புக்கோட ஆத்தர்ஸ் இந்த ஜப்பானிய கல்ச்சர்லேருந்து இந்த இக்கிகாய் அப்படிங்கிற விஷயம் எப்படி ஜப்பானிய மனிதர்களுக்கு பயனளிக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணி இந்த புக்கை எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஒய் ஜப்பான்? உலகத்தினுடைய கவனம் நார்த் ஆஃப் ஜப்பானில் இருக்கிற ஒரு சின்ன தீவு ஒகினோவா அப்படிங்கிற ஒரு தீவின் மேலே குவியறதுக்கு காரணம் என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அதிக வாழ்நாள் உடையவர்களாக இருக்கிறாங்க. சென்டினேரியன் சொல்கிறோம் இல்லையா, 100 வருஷத்துக்கும் மேலே உயிர் வாழக்கூடிய மனிதர்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வாழும் பொழுது அவங்க இந்த காடு வாங்குது, வீடு போங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி மனப்பான்மையோட வாழ்க்கையை வாழாமல் அந்த கடைசி நாள் வரைக்கும் அவங்க உழைச்சிக்கிட்டே இருக்காங்க, அவங்க இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒரு கம்யூனிட்டியோட மிங்கிள் ஆகியிருக்காங்க. ப்ளஸ் அவங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டிஸ் உலகத்தின் மற்ற பகுதிகளோட வாழக்கூடிய மனிதர்களை விட ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அவங்களோட டிமென்ஷியா ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த க்ரானிக் டிசீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், கேன்சர், அந்த மாதிரியான டிசீசஸ் எல்லாமும் அவங்க ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ப்ராப்ளம்ஸ் அந்த 100 வயசுக்கு மேலே கூட அவங்களால கார் ஓட்ட முடியுது, வேலைக்கு போக முடியுது, தன்னுடைய வேலைகளை தானே பார்த்துக்க முடியுது, சமைச்சிக்க முடியுது. இந்த மாதிரியான மனிதர்களை அவங்க வாழ்கிறாங்க. ஸோ எப்படி அவங்களால இது முடியுது அப்படிங்கிறத குறித்து ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கே போகிறாங்க. ஸோ இது ஜப்பானில் மட்டும் இல்லை, இன்னும் உலகத்தோட இன்னும் 4 பேக்கெட் சொல்கிறாங்க. ஸோ இது ஒகினோவா இன் ஜப்பான், அதுக்கப்புறம் சர்டினா இன் இட்டாலி, லோமா லிண்ட் அப்படின்னு கலிஃபோர்னியாவில், அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்கிற ஒரு இடம், அதுக்கப்புறம் ஒரு பெனிசுலா, கோஸ்டோரிக்காவில் இருக்கிற ஒரு பெனிசுலா, அப்புறம் கிரீஸில் ஒரு பகுதி. இந்த மாதிரி உலகத்தினுடைய 5 டிஃப்ரெண்ட் பாக்கெட்ஸில் சென்டினேரியன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க அதிகமாக 100 வயசுக்கு மேலே வாழ்கிறவங்க மட்டும் இல்லை, அந்த வயசுலேயும் அவங்க ஆரோக்கியமாகவும் ஆக்டிவாகவும் தனக்கும் பிறருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. எப்படி இது இவங்களால முடியுது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது கிடைச்ச பதில் தான் இக்கிகாய். ஸோ இந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் ரிட்டையர் ஆகவே விரும்புறதில்ல, அல்லது ரிட்டையர் ஆகிறதே இல்லை. கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க, வயலில் வேலை செய்கிறாங்க, இல்லை அவங்களோட மெயின் ப்ரொஃபஷன்லேருந்து அவங்க ரிட்டையர் ஆகிருக்கலாம். ஒரு போஸ்ட் மாஸ்டராக இருப்பார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக ரிட்டையர் ஆகிருப்பார், அந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்க, ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஆக்டிவ். எப்படின்னா அவங்களுக்கு தன்னுடைய இக்கிகாய் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. என்னது இக்கிகாய்? நான் சொன்னேன் இல்லையா, அந்த 4 விஷயம். உங்களுக்கு பிடிச்ச வேலையாக இருக்கணும், அந்த வேலையில் யூ ஷுட் பி குட் அட் இட், அதுலேருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கணும், ஏன்னா அவங்களோட வாழ்க்கையும் ஓடணும் இல்லையா, அதுக்காக உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கணும். அதுக்கப்புறம் அதனால் சமூகத்துக்கும் பயன் ஏற்படணும். ஸோ அந்த மாதிரி சமூகத்துக்கும் பயனுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது ஒரு மன நிறைவு கிடைக்கும். ஸோ இந்த 4 விஷயமும் ஒருங்கே அமையப்பட்ட அந்த விஷயம், உங்கள் வாழ்க்கையுடைய அந்த விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட இக்கிகாய். அது இன்னொருத்தரோட இக்கிகாயோட அலைனா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இன்ஃபேக்ட் இன்னொருத்தர் ஃபிக்ஸ் பண்ணுற ரேஸில் நாம் ஓடவே கூடாது. அவன் கார் வாங்கிட்டான், அவனோட பெட்டராக கார் வாங்கினா என் வாழ்க்கையில் நான் ஜெயிச்சுட்டு தான் அர்த்தம், அவனை விட பெரிய பதவிக்கு போயிட்டா நான் ஜெயிச்சுட்டு தான் அர்த்தம், அவனை விட நிறையா படிச்சுட்டா நான் ஜெயிச்சுட்டு தான் அர்த்தம், இவனை விட நிறையா பேசிட்டா நான் ஜெயிச்சுட்டு தான் அர்த்தம் அப்படின்னு இன்னொருத்தர் ஃபிக்ஸ் பண்ணுற ரேஸில் நாம் ஓட ஆரம்பித்தோன்னா நம்மளோட இக்கிகாயை நம்ம கண்டுபிடிக்கவே மாட்டோம். அதை விட ஒர்ஸ்ட்டு, நீங்கள் யாரையும் ஒருத்தரை துரத்திட்டு ஓடிட்டுருக்கீங்க, அந்த ஆளே நடுவில் இல்லாமல் போயிட்டாருன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்களோட வாழ்க்கையின் பயன் எதுவாகும்?
ஸோ இன்னொருத்தரோட ரேஸை துரத்திக்கிட்டு ஓடுறது நம்மளோட வாழ்க்கையின் பயன் இல்லை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்மளோட இக்கிகை என்ன, நம்மளை எல்லா நாளும் இந்த வேலையை செய்யறதுக்காக நான் எழுந்திருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் நைட்டு படுக்க போகும்போது நெக்ஸ்ட் டே நான் எழுந்திருக்கணும் அப்படின்னா எதுக்காக நான் எழுந்திருக்கணும், எழுந்து என்ன ஆக போகுது என் லைஃப்பில், இந்த விஷயத்தை செய்யறதுக்காக நான் எழுந்திருக்கணும். இதுதான் என் வாழ்க்கையின் பண்பும் பயனும். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட இக்கிகாய். அதுதான் ஒவ்வொரு நாளும் நிறைவாழ்க்கை வாழக்கூடிய நீண்ட ஆயுளும் நிறைந்த மனமும் உடைய மனிதர்களோட சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இக்கிகாய் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம காலையில் எழுந்திருப்போம், அதுக்காக வேலை செய்வோம். ஸோ ஃபிசிக்கலி நம்ம ஆக்டிவாக இருக்கணும், மென்டலியும் ஆக்டிவாக இருக்கணும். அந்த உங்கள் இக்கிகாய் எதுவாக வேணா இருக்கலாம். புக்கு படிச்சுட்டு இது இன்னொருத்தரோட ஷேர் பண்ணுறதா இருக்கலாம், பாட்டு கற்றுக்கிறதா இருக்கலாம், எது வேணா இருக்கட்டும். இல்லை ஒரு ஆர்ட் வரைகிறதா இருக்கலாம், அல்லது ஒரு என்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸில் ரிசர்ச் பண்ணுறதா இருக்கலாம். எனி இருக்கட்டும், உங்கள் இக்கிகாய் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச வேலை. அதுக்காக நீங்கள் எவ்ரிடே எழுந்திருக்கணும். நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும், ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கணும், மென்டலி ஆக்டிவாக இருக்கணும். அண்ட் எந்த ஒரு வேலையை நம்ம செஞ்சாலுமே அதில் there is always some room for improvement. ஸோ அதனால நம்ம எதையாவது புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணும் பொழுது இதெல்லாம் தான் நம்மளும் தான் டெய்லி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா ஆனால் நம்மளோட இக்கிகை நம்மளோட வேலையாக இருக்கலை அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸையும் அது கொடுக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி குறைச்சிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் தான் இந்த இக்கிகை. ஸோ உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் இந்த ஒக்கினோவாவில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட இக்கிகாயை நோக்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபிசிக்கலி மூவ் பண்ணிகிட்ருக்காங்க, மென்டலி மூவ் பண்ணிகிட்ருக்காங்க, காக்னேட்டிவ்லி மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு ஓடிட்டுருக்கல, எதையோ துரத்திட்டு ஓடிட்டுருக்கல. அவங்களோட வேலையை அவங்க ஒவ்வொரு நாளும் அனுபவித்து செய்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த வேலையை செய்கிறதே அதனுடைய பயனாகவும் இருக்குது, பண்பும் பயனும் அது. ஸோ அதுவே அதோட பயனாகவும் இருக்குது. அது செய்யும்பொழுது அவங்க ரொம்ப மகிழ்ச்சியோடையும் இருக்காங்க, மற்றவர்களுக்கும் அவங்க உதவுறாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நகர்ந்துட்டே இருக்காங்க, மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஆனால் துரத்திக்கிட்டு ஓடுறதில்ல. ஸோ அவங்க வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்குது, பட் இட் இஸ் அ குட் ஸ்ட்ரெஸ். அது என்னங்க குட் ஸ்ட்ரெஸ் பேட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னீங்கன்னா, இப்போ நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லையா. உங்களுக்கு நீச்சலே தெரியாது, நீங்கள் நீச்சல் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா இட் இஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல், பட் இட் இஸ் அ குட் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ரிட்டையர்ட் ஆகிட்டு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எந்த வேலையும் இல்லை, எனக்கு பணம் வருது, நான் சாப்பிட்றேன், டிவி பார்க்குறேன், தூங்குறேன் அப்படின்னு ஒரு மனுஷர் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கை ஹாப்பியானதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் இல்லை. இன்ஃபேக்ட் அந்த மாதிரியான மனிதர்களுக்கு தான் மூளை சிதைவு, நம்ம மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் அதிகமாக டீஜெனரேட் ஆகிடுது. மூளை சிதைவு ஏற்பட்டு டிமென்ஷியா மாதிரியான வியாதிகள் அதிகமாக ஏற்படுது. ஸோ அவங்க அதுக்கப்புறத்துலேருந்து வாழ்க்கை ஃப்ளாட்டாக ஆகிடுமா அப்படின்னா இல்லை. இந்த ஃப்ளாட் ஸ்டேஷ்னரி ஃபேஸுங்கிறதே இல்லை மனித வாழ்க்கையில். அது ஒரு லிவிங் பீயிங் நீங்கள் அப்படின்னா யூஆர் எய்தர் இன் த லேக் ஃபேஸ், லாக் ஃபேஸ், லாகரிதமிக் எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ் ஆர் டிக்ளைன் ஃபேஸ். இந்த ஸ்டேஷ்னரி ஃபேஸுங்கிறது ரொம்ப 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 குறைச்சலாக தான் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளாட்டாக எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறதுங்கிறது அது நம்மளுடைய உடலுக்கும் நல்லதில்லை. இப்போ நம்ம உடலை எடுத்துக்கோங்களேன், நீங்கள் ஒரு உடலை உடலின் ஒரு பாகத்தை பயன்படுத்தாமலே ரொம்ப நாள் வச்சுருந்தீங்கன்னா அதனால அந்த பாகம் ஸ்ட்ராங் ஆகாது, வீக்காக தான் ஆகும். ஸோ உடலினுடைய எல்லா பாகத்தையும் பயன்படுத்தி நம்ம வேலை செய்கிறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கிறது நம்மளுடைய மன ஆரோக்கியத்துக்கும் மூளையினுடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதர்வைஸ் நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் டீஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது சயின்ஸ். அதாவது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் இஸ் நாட் அ குட் லைஃப். சம் ஸ்ட்ரெஸ் ஷுட் பி தேர், பட் இட் ஷுட் பி அ குட் ஸ்ட்ரெஸ். நீங்கள் ஒரு புது விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க, இட் இஸ் அ குட் ஸ்ட்ரெஸ். புது இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறீங்க, இட்ஸ் அ குட் ஸ்ட்ரெஸ். ஒன்றும் வேணாம், நீங்கள் டெய்லி வாக்கிங் போகும்போது ஒரே வழியிலேயே வாக்கிங் போயிட்டுருக்காமல் புது வழியை தேர்ந்தெடுத்து வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா
புதிய விஷயங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க, புது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும், புது விஷயங்களை நீங்கள் புது வழிகளை புது அட்ரஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கும். தட் இஸ் அ குட் ஸ்ட்ரெஸ். இட் இஸ் ஸ்டில் ஸ்ட்ரெஸ். இதெல்லாம் நான் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் திரும்பி நான் வந்து வீட்டுக்கு போக முடியும் அப்படிங்கிறது குட் ஸ்ட்ரெஸ் வேலை. இப்போ எல்லாருமே நம்ம ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறோம், பட் இருந்தால் கூட யூ ஹாவ் டு அப்சர்வ் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு குட் ஸ்ட்ரெஸ். ஆனால் பேட் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்னன்னா, இன்னொருத்தர் வச்ச ரேஸில் நம்ம எதையோ துரத்திக்கிட்டு எதுக்காக ஓடுறோன்னே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இக்கிகாய் கிடைக்க பெற்ற மனிதர்கள், உங்களுடைய இக்கிகாய் எதுவாக இருந்தாலும், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் என்னோட இக்கிகாய் இஸ் லேர்னிங் அண்ட் ஷேரிங் வித் பீப்புள். இதில் ஸ்ட்ரெஸ் இல்லையானா இருக்குது. ஐயோ இதை கரெக்டாக நம்ம பண்ணுவோமா, இதை எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணுறது, எந்த எக்ஸாம்பிளை இதுக்கு கொடுக்கலாம், எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட கரெக்டாக தான் பேசியிருக்கோமா இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் தான், பட் இட் இஸ் அ குட் ஸ்ட்ரெஸ். ஏன்னா இது உங்களை ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் மூவ் பண்ண வைக்குது. அகெயின் இது உங்களோட இக்கிகாயாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட இக்கிகாய் வேற ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் உங்களோட இக்கிகாய் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களால் உங்களோட வாழ்க்கையில் குட் ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுக்க முடியும், பேட் ஸ்ட்ரெஸ்ஸை விட்டுட முடியும். ஸோ அதே மாதிரி இந்த ஒக்கினோவாவில் இருக்கிற சென்டினேரியன்ஸ் தங்களோட எமோஷன்ஸை பெட்டராக ப்ராசஸ் பண்ண தெரிஞ்சவங்களா இருக்காங்க. மற்றவர்களோட எமோஷன்ஸை பற்றியும் ஒரு அவேர்னஸோடு இருக்காங்க. ஸோ நம்மளோட எமோஷன்ஸை நம்மளுக்கு சரியாக ப்ராசஸ் பண்ண தெரியலன்னு சொன்னால், இந்த உலகத்திலேயே பெரிய ஒரு சொர்க்க பூமியில் நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சாலும் சரி, பெரிய பணம் புகழ் எல்லாம் கிடைச்சாலும் சரி, உள்ளுக்குள்ளே எப்பொழுதுமே நம்ம ஒரு வலியோடையும் ஒரு வேக்குவமோடையும் ஒரு எம்டினஸோடையும் தான் இருப்போம். அந்த எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்குள்ளே நாம் ஒரு மகிழ்ச்சியை அடைய முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி மன மகிழ்ச்சிங்கிறது உள்ளிருந்து வரக்கூடியது, திருப்திங்கிறது உள்ளிருந்து ஸ்புரிக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு தெளிவும் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு திறனும் நமக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டினேரியன்ஸ் இவங்க ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு எக்ஸசைஸை மாடரேட் லெவலில் பண்ணுறாங்க. பயங்கர எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறதில்ல, அதுக்காக எக்ஸ்ட்ரீமாக பண்ணாமையே உட்காந்துட்டும் இருக்கிறதில்ல. ஸோ ஒரு மாடரேட் லெவல் ஆஃப் எக்ஸசைஸை இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா ரேடியோலேயே கலங்காத்தால் அந்த எக்ஸசைஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன், சிம்பிள் எக்ஸசைஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து வருமா. ஸோ அதை இவங்க ஃபாலோ பண்ணி எல்லாருமே ஒரு 10-20 மினிட்ஸ் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய யோகா பார்த்திங்கன்னா அங்கே வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஜப்பானியர்கள் தான் அதை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ எதுக்குங்க, நம்ம தான் நடக்கிறோம், ஆக்டிவாக இருக்கோம், வேலை செய்கிறோம் அப்படின்னா கூட நம்மளோட எல்லா உடல் பாகங்களையும் நம்ம பயன்படுத்துறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நாளில் எத்தனை தடவை உங்கள் கையை தலைக்கு மேலே தூக்குறீங்க, அது பண்ணுறதே இல்லை இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம முதுகெலும்புக்கு நம்ம எத்தனை தடவை எக்ஸசைஸ் கொடுக்குறோம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஐ எம் ஒர்க்கிங், பட் என்னுடைய முதுகெலும்பு நான் யூஸ் பண்ணுறேன்னா எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக தான் வச்சுருக்கேன், அதை வேறு மாதிரி பயன்படுத்துகிறதே இல்லை. ஸோ நீங்கள் அதிகமான ஒரு ஒரு ஸ்ட்ரெச்சஸ் ஒரே மாதிரியே பொசிஷன்லேயே இருக்காமல் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது அப்படின்னு பண்ணும்பொழுது உடலினுடைய எல்லா பாகங்களுக்கும் நம்மளால் ஒரு எக்ஸசைஸை கொடுக்க முடியுது. பெரும்பாலும் நம்ம நின்றுட்டே இருக்கோம்னா காலுக்கு தான் எக்ஸசைஸ் கொடுக்குறோம் இல்லையா, மற்ற பாகங்களுக்கு கொடுக்கறதில்ல. அது இல்லாமல் சயின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஒரே இடத்துலையே உட்காந்துட்டே இருந்தால் உங்கள் மெட்டபாலிக் ரேட் வந்து தானாகவே குறையுது. ஸோ டாக்ஸின்ஸ் எல்லாம் உடம்புல வந்து அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுந்து ஒரு 5 நிமிஷமாவது நடக்கணும் அப்படிங்கிறது தான் சயின்ஸ் சொல்கிற விஷயம். இந்த ஒக்கினோவன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையிலேயே அது அந்த லைஃப் ஸ்டைல்லையே அது இருக்குது. அவங்க வந்து ஃபிசிக்கலாக மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வயசே தெரியறதில்ல அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லி நான் என்னோட பர்சனல் லைஃப்லன்னு சொல்கிறேன். எனக்கு நான் ஒரு யோகா கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அங்கே ஒரு டீச்சர் இருந்தார். ஸோ அவர் வந்து ரொம்ப பர்சனலாக பேச மாட்டார், நானும் பேச மாட்டேன், டைமே இருக்காது. ஸோ ஆனால் நான் என்னோட மைண்டில் அவருக்கு ஒரு 40-45 அந்த ஏஜ் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கணிப்பாக இருந்தது. அவர் ஒரே மாதிரி செட் ஆஃப் எக்ஸசைஸ் தான் சொல்லுவார், அது ஒரே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் சொல்லுவார். அப்படியே இருக்கும். ஒவ்வொரு தேர்ஸ்டேவும் அந்த கிளாஸ் போனீங்கன்னா அப்படியே எல்லா தேர்ஸ்டேவும் அப்படியே ரெப்படேஷனாக இருக்கும். என்னோட மைண்டில் ஹி வாஸ் 40-45. ஒரு நாள் அவர் சொன்னார், நான் அடுத்த வாரம் இருக்க மாட்டேன், ஏன்னா என்னோட பொண்ணோட கிராஜுவேஷனுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னார். கிராஜுவேஷன், இட் வாஸ் லைக் த மிடில் ஆஃப் த அகடமிக் இயர். ஸோ இப்போது என்ன கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட
இங்கே என்ன பண்ணுறாங்க உங்கள் பொண்ணு அப்படின்னு கேட்டால், அவங்க பொண்ணு வந்து ஆக்சுவலி ஷீ வாஸ் 43. அவங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அவங்க பிஹெச்டி பண்ணி அதில் அவங்க 2வது பிஹெச்டி பண்ணி அதில் அவங்க கிராஜுவேட் பண்ணுறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு இவர் போகிறாரு. ஸோ ஹீ வாஸ் ஆக்சுவலி 75. எனக்கு ஐ ஹேட் நோ க்ளூ அட் ஆல். அவரோட உடம்புல ஒரு சின்ன ஒரு சுருக்கம் கூட இருக்காது. ஃபேஸில் மட்டும் கொஞ்சம் சுருக்கம் இருக்கும், பட் உடம்புல சுருக்கமே இருக்காது. ஸோ ஐ ஹேட் நோ க்ளூ அட் ஆல். ஸோ அப்போ இருந்து தான் எனக்கு வந்து யோகாவோட பெனிஃபிட்டில் இவ்வளோ ஒரு விசிபிளான பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு. ஸோ ஹி வாஸ் ஆல்வேஸ் லைக் வெரி காம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல நம்மளோட ஸ்கின்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். வென் யூ ஹாவ் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், உங்கள் ஸ்கின்னு தான் முதல்ல இட் வில் ஸ்டார்ட் ஏஜிங். ஸோ இந்த ஒக்கினோவன்ஸோட ஆன்டி ஏஜிங் சீக்ரெட்ஸில் ஒன்று மாடரேட் லெவல் ஆஃப் எக்ஸசைஸ், எவ்ரிதிங் இன் மாடரேஷன். அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் மாடரேஷன். அதாவது அவங்க 5 சின்ன சின்ன பிளேட்டில் ஃபுட்டை வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நிறைவு இருக்கும், நிறைய சாப்பிட்டுட்ட மாதிரி. ஆனால் கொஞ்சமாக தான் சாப்பிட்ருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் சாப்பிட்றாங்க. அவங்க வந்து நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதில்ல. வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி தான் அவங்க ஸ்வீட்ஸ் சாப்பிட்றாங்களாம். ஸோ தே ஈட் அண்ட் மாடரேஷன். நிறைய வெஜிடபிள்ஸ், அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு உணவு அவங்களோடது. நிறைய மீட் அவங்க எடுத்துக்கிறதில்ல, அதாவது கொழுப்பு சார்ந்த மீட் எடுத்துக்கிறதில்ல. ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க சீ ஃபுட் வந்து வாரத்தில் 2-3 நாள் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெட் ஆல்கஹால் இன் மாடரேஷன், விச் ஐ டோன்ட் அட்வொகேட். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ரெட் வைன் நீங்கள் குடித்தா வந்து வேசோ டைலேஷன் கிடைக்கும், உங்களுடைய இரத்த குழாய்கள் விரிவடைகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் அட்வொகேட், பிகாஸ் ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் பீப்புள் கேன் ஹாவ் ப்ரீ டிஸ்பொசிஷன். அவங்களுடைய மரபணுகளையே அந்த தன்மை இருக்கலாம், ஆல்கஹாலுக்கு அடிமையாகக்கூடிய தன்மை. ஸோ அது யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாததுனால நல்ல ஆரோக்கியமான இரத்த நாளங்கள் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதுக்கு நம்ம வேறு எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம், லைக் யோகா பண்ணலாம். அதுக்கு ஆல்கஹால் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அது அவங்க கல்ச்சரில் இருக்குது, விச் ஐ டோன்ட் அட்வொகேட். அதே மாதிரி இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஆத்தர்ஸ் வந்து ஜப்பானிய உணவு முறையில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச் ஃபுட்டு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நிறைய லிஸ்ட் பண்ணியிருக்காரு. தே சே லைக் அவங்க 200 டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட நம்மளும் அதே மாதிரி தான் எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளோட அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்கள், கரம் மசாலாவில் இருக்கக்கூடியது, ரசம் பொருள், சாம்பாரில் இருக்கிற எல்லா பொருட்கள், ஒரு கிச்சனை திறந்து எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி காய்கறியிலேருந்து இந்த சின்ன ஸ்பைசஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் ஃபுட். ஆனால் நான் அந்த லிஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா அப்புறம் அந்த இப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஜப்பான்லலாம் இது சாப்பிட்டு தான் உயிரோடு இருக்காங்களா, அதனால் இந்த பழம் தான் சாப்பிடணுமா அப்படின்னு தேடி பிடிச்சி அதுக்காக அதிகமான பணம் செலவு பண்ணி நம்ம சாப்பிட தேவையில்லை. ஏன்னா எல்லா கல்ச்சர்லேயுமே நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இருக்குது. அதை நம்ம இந்த மெசேஜ் இஸ் திஸ்: ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சாக இருக்கக்கூடிய முக்கியமாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், இந்த புளிப்புத்தன்மையுடைய பழங்களை நிறையா சாப்பிடணும் அப்படிங்கிறதும், உங்களோட பிளேட் வந்து ஒரு ரெயின்போ மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா கலர் ஃபுட்டுமே அதில் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இல்லை, இயற்கையாக இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களில் எல்லா கலர் ஃபுட்டுமே அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதும். ஸோ ஆனால் இந்த புக்கில் அவங்க ஜப்பானியர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை நான் இங்கே ஷேர் பண்ணல, பிகாஸ் ஐ பிலீவ் தட் நம்மளோட கல்ச்சர்லேயும் அந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து மனிதர்கள் த்ரைவ் ஆகி ஒரு சமூகம் வளர்ந்துருக்கோ அங்கே எல்லாத்துலேயும் அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் நல்லபடியாக தான் இருந்திருக்கும். அதனால தான் அது வந்து எவல்யூஷனரிலி அந்த இனத்தோடைய க்ரோத்தை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது தமிழர் ஃபுட்டுன்னு இல்லை, ஜப்பான் ஃபுட்டுன்னு இல்லை, ஆப்கான்ஸ் ஃபுட்டு, ஆப்ரிக்கா ஃபுட்டு, எல்லா இடத்துலையும் அங்கங்கே கிடைக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை எடுத்துக்கணும். ஆனால் இந்த ஒக்கினோவன்ஸ் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றதே இல்லை, ஸ்லோ ஃபுட் இங்கு கிடைக்கும் அப்படின்னு தான் அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே வந்து விளம்பரம் பண்ணுவாங்களாம். ஆனால் அப்படி இருந்தால் கூட அவங்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க போகிறதும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே இதை வந்து பிடிச்சிக்க கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த ஸ்லோ ஃபுட்டை தான் சமைச்சு சாப்பிட்ணும், டெய்லி வீட்டில் சமைச்சு 3 வேளை சாப்பிட்ணும், ரெஸ்டாரண்ட்டுக்கே போகக்கூடாது. இதையெல்லாம் சொல்லக்கூடிய தகுதி அருகதை யாருக்கு உண்டுன்னா, கிச்சனில்
யார் ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் உண்டு. ஸோ நம்ம எல்லா வேலையும் ஒருத்தர் மேலேயும் போட்டுட்டு அம்மா மேலேயோ மனைவி மேலேயோ போட்டு உட்காந்துட்டு நான் யூடியூப்பில் பார்த்தேன், அவங்க இதெல்லாம் சொன்னாங்க, அதனால நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொல்கிற நிலைமையில நம்ம இருக்கோம்னு சொன்னால், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்மளுடைய மன நிறைவான வாழ்க்கை நம்மளால அடைய முடியாது. ஏன்னா இன்னொருத்தர் அதிகாரம் பண்ணி அது மூலமாக நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ வி ஆர் ஆல்வேஸ் ட்ரைங் டு கண்ட்ரோல் அதர் பீப்புள். ஸோ அதில் நம்மளுக்கு நிறையவே கிடைக்காது. ஸோ உங்களுக்கு ஸ்லோ ஃபுட்டு வேணும், ஹெல்தி ஃபுட்டு வேணும் அப்படின்னா யூ கேன் குக் அண்ட் யூ கேன் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது ஹெல்பிங் இன் த கிச்சன் அப்படிங்கிற வார்த்தையும் நான் கான்ஷியஸாக தவிர்க்கிறேன். ஏன்னா இப்போ என் வீட்டில் நான் சமைக்கிறது எப்படி ஹெல்ப்பாக இருக்க முடியும்? என் அம்மாவுக்கு நான் பண்ணுறது எப்படி ஹெல்ப்பு? உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் மனைவிக்கும் நீங்கள் பண்ணுறது ஹெல்ப் கிடையாது. அது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்கள் வீட்டில் நீங்கள் சமைக்கிறது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்கள் வீட்டில் வந்து நான் சமைச்சு கொடுத்தேன்னா அது ஹெல்ப்பு. ஸோ நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க தயாராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் மற்றவர்களுக்கும் பயனுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம். உங்களால் மன நிறைவான வாழ்க்கையை நோக்கியும் நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் இன்னொருத்தர் அதிகாரம் செலுத்த நினைக்கல. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், அதே சமயத்தில் அதில் என்னோட பார்ட்டையும் நான் வந்து முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு மனப்பான்மைக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் அட்வொகேட்டிங் ஃபார் ஸ்லோ ஃபுட் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் இல்லாமல் வீட்லேயே சமைச்ச ஃப்ரெஷ்ஷான ஃபுட். அதுதான் இந்த ஒக்கினோவன்ஸோட ஹெல்த். பிடிச்ச சாப்பாடே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? மாடரேஷன்னா எப்படி மாடரேட் பண்ண முடியும்? பிடிச்ச சாப்பாடு வந்து வறுவலும் இந்த பொரிச்ச ஃபுட்டும் அல்வாவும் வந்து ரொம்ப இட்ஸ் டெம்ப்டிங். அப்படிங்கும் போது என்னோட ஒரு சின்ன சீக்ரெட் நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து முதல்ல ஹெல்தி ஃபுட்டெல்லாம் நிறைய சாப்பிட்டுடுவேன். ஸோ லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வெஜிடபிள் சாலட் சாப்பிட்ருவேன். நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அந்த காய்கறி பொரியல் கூட்டெலாம் வச்சுருப்பாங்களே, அதை முதல்ல நீங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா இது வரைக்கும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஹெல்தி ஃபுட்டை சாப்பிட்டு ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை நீங்கள் சாப்பிடும் போது என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ரெண்டாவது விஷயம், அந்த பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடும் பொழுது உண்மையிலேயே நம்ம வந்து வேற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் வச்சுக்காம, டிவி செல்ஃபோன் அதெல்லாம் வச்சுக்காம இந்த ஃபுட் மேலேயே கொஞ்சம் மனசை வச்சு மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அது பண்ணும்போது கொஞ்சம் சாப்பிட்டாலே ஒரு நிறைவு வரும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒக்கினோவன்ஸ் வந்து 80% வரைக்கும் தான் சாப்பிடுவாங்களாம். ஒரு 80% அவங்க டம்மி ஃபில் ஆகிற மாதிரி தான் சாப்பிடுவாங்களாம். இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, பசியோடு உட்காந்து பசியோடையே எழுந்திரிச்சிட்டோம். யூ என்ஜாய் த ஃபுட் அட் த சேம் டைம். அப்படி பயங்கரமாக ஒரு வயிறு திம்மன் ஆகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது. ஸோ தட் இஸ் மாடரேஷன் இன் ஃபுட். எக்ஸசைஸில் ஒரு மாடரேஷன், லேர்னிங்கில் ஒரு மாடரேஷன். லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லைஃப்பில். ஆனால் யாருக்கோ நிரூபிக்கிறதுக்காக இல்லை, பிகாஸ் யூ ஹாவ் த ட்ரைவ் டு லேர்ன், பிகாஸ் நீங்கள் அந்த விஷயம் பிடிச்சி பண்ணுறீங்க. ஸோ அடுத்த லெவல் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது ஒரு நேச்சுரல் ஃப்ளோவாக அங்கே நடக்குது. ஸோ அந்த நேச்சுரல் ஃப்ளோவாக நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களோட மூளையினுடைய ஹெல்த்தும் பாதுகாக்கப்படும். ஸோ அடுத்ததாக இந்த சென்டினேரியன்ஸோட லைஃப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ரெசிலியன்ஸ் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு நெகட்டிவ் ஈவெண்ட்ஸ் நடந்தாலோ, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையோ இழப்போ ஏற்பட்டாலோ அதுலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இவங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து அந்த ஜென் அண்ட் புத்திஸ்ட் ஃபிலாசபிஸில் இது நிறைய இன்க்ரைன் ஆயிருக்கு அப்படின்றது தான் ஆத்தர் சொல்கிற ஒரு விஷயம். ஸ்டாய்சிசம் பற்றியும் பேசுகிறாரு. ஸோ ஸ்டாய்சிசம்னா என்னென்னா, எவ்ரிதிங் இன் மாடரேஷன். அதாவது எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுடுவேன், எல்லா பொருளும் எனக்கு வேணும். பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கார் வாங்கிட்டா அது எனக்கு வேணும், இவனை விட பெரிய வீடு வேணும், அது வேணும், இது வேணும், இது வேணும், பார்க்குறதெல்லாம் வேணும், சோஷியல் மீடியாவில் பார்க்குறதெல்லாம் வேணும், காட்டுறதெல்லாம் வேணும், எல்லாத்தையும் அனுபவிச்சாதான் என் வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு நினச்சி அந்த ஒரு அவேர்னஸே இல்லாமல் ஏதோ யாரோ ஒருத்தர் இந்த குதிரைக்கு முன்னாடி ஒரு புல்லை கட்டி விட்டா அதை தேடி தேடி அந்த குதிரை ஓடிட்டே இருக்கும். அந்த புல்லை அதால் ரீச் பண்ணவே முடியாது, ஆனால் அதுக்காக அது ஓடிட்டே இருக்குமா. அந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் தேடி அந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் ஒரு பதவியை படிப்பை எல்லாத்தையுமே தான் எல்லாமே எனக்கு வேணும்னு தேடி 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 ஓடிட்டு இருக்கிறதுல ஒரு மன அழற்சியும் ஒரு
ஒரு ஒரு நிறைவற்ற தன்மையும் கடைசியில் ஏற்படும். அதோட ஆப்போசிட் எண்ட் பார்த்தீங்கன்னா அப்ஸ்டைனிங் ஃப்ரம் எவ்ரி திங். எதுவுமே இல்லாமல் நான் வாழ்ந்து காட்டுவேன், சாப்பாடே இல்லாமல் நான் வாழ்ந்து காட்டுவேன், எனக்கு உறவுகளே தேவையில்லை, யாருமே எனக்கு ஆறுதல் வார்த்தை சொல்ல தேவையில்லை, எனக்கு யாரும் தேவையில்லை, எதுவும் இல்லாமையும் எனக்கு இருந்து காட்ட தெரியும். இந்த எக்ஸ்ட்ரீமிசம் போகிறதும் அதே ஒரு அழற்சியையும் ஒரு நிறைவற்ற தன்மையும் தான் கொடுக்கும். யாருக்கு காட்ட போகிறோம்? ஸோ இந்த பேலன்ஸை கற்றுக்கிறது தான் ஸ்டாய்சிசம். ஸோ வாழ்க்கையில் யூ கேன் என்ஜாய் தீஸ் திங்ஸ், பட் அட் த சேம் டைம் இந்த நம்ம அனுபவிக்கிற இந்த எல்லா விஷயங்களுக்கும் ஒரு அடிக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸோட நம்ம இதை என்ஜாய் பண்ணோம். ஸோ யூ கேன் என்ஜாய் எவ்ரி திங் இன் மாடரேஷன், பட் அட் த சேம் டைம் இது என்னைக்கு அப்படியே இதுக்கு நான் அடிமையாயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மன தெளிவும் இருக்கணும். ஸோ தட்ஸ் வாட் தே ஸ்டே இன் ஸ்டாய்சிசம். ஸோ இந்த ஒகினவன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜென் ஸ்டாய்க் இந்த தத்துவங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப அதை பற்றின அவேர்னஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லா ஃபிலாசபிஸ்லேயும் இது இருக்குது. கீதையில் கூட பார்த்தீங்கன்னா யார் யோகி அப்படின்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவனும் யோகி ஆக முடியாது, சாப்பிடாமலே இருக்கிறவனும் யோகி ஆக முடியாது, தூங்கிக்கிட்டே இருக்கிறவனும் யோகி ஆக முடியாது, தூக்கமே வேணான்னு சொல்கிறவனும் யோகி ஆக முடியாது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவனும் யோகி ஆக முடியாது, வேலையே செய்ய மாட்டேன்னு சோம்பேறியாக இருக்கிறவனும் யோகி ஆக முடியாது. ஸோ அட்டைனிங் அண்ட் மாடரேஷன் அதுதான் நம்மளுக்கு ஒரு மன நிறைவான வாழ்க்கையை தரும். அதுதான் யோக நிலை. ஸோ அந்த யோக நிலை, முக்தி நிலை, மோட்ச நிலைங்கிறது இட்ஸ் நாட் ஒன் லைஃப் டைம் அவே, இட் இஸ் நாட் 1 month அவே. இந்த நேரத்தில் நம்மளுக்கு மன நிறைவாக ஒரு பயங்கர ஒரு எமோஷ்னலாக போய் ஒரு விஷயத்து மேலே அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல், வெறுப்பும் இல்லாமல், வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தா இருக்கு அப்படிம்பாரு வள்ளுவர். அந்த வேண்டுதல் வேண்டாமை இல்லாத அந்த ஒரு அன்ஃபிளாப்பபிள் மனப்பான்மையை இந்த கணத்தில் அடைய முடிஞ்சா இந்த கணத்தில் நான் மோட்சத்தில் இருக்கேன், இந்த கணத்தில் நான் நிறைவாக இருக்கேன். ஸோ அதுதான் யோக நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் கூட இட் ப்ரூவ்ஸ் இல்லையா. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அப்ஸ்டெய்னிங் ஃப்ரம் எவ்ரி திங் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த், இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் எமோஷனல் ஹெல்த். ஸோ அந்த பேலன்ஸ் இன் எவ்ரி திங், மாடரேஷன் இன் எவ்ரி திங் தான் ஒகினோவன்ஸோட ஒரு சீக்ரெட். ஸோ அடுத்த இந்த ஒகினோவன் ஃபிலாசபியில் இன்னொரு விஷயம் என்னென்னா வாபி சாபி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது இம்பர்ஃபெக்ஷன், அப்ரிஷியேட்டிங் த இம்பர்ஃபெக்ஷன். ஸோ லைஃப்பில் எல்லாமே எப்போ பார்த்தாலும் பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ அந்த பர்ஃபெக்ஷனை தேடி ஓடுறதே ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு மன அழுத்தம் சொல்கிறத விட ஒரு வேக்யூம்னஸ், எம்டினஸ், எது கிடைச்சாலும் மன நிறைவு ஏற்படாமல் நம்மளை தடுத்து வைக்கிறதே அந்த பர்ஃபெக்ஷனை தேடி ஓடக்கூடிய அந்த மனநிலை தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என் ஒய்ஃப் பர்ஃபெக்டாக இருக்கணும், என் ஹஸ்பண்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும், என் வீடு பர்ஃபெக்டாக இருக்கணும், என் உடம்பு பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், அப்படி ஒன்றுமே இல்லை. பிகாஸ் தெர் இஸ் ஆல்வேஸ் சம் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். எது இருந்தாலும் அதில் அதை விட பெட்டரான ஒரு வெர்ஷன் உலகத்தில் இருக்க தான் இருக்கும். எஸ்பெஷலி இப்போ வேர்ல்டு ஓப்பன் ஆகி நம்மளால் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் we will always see something better. ஸோ அந்த பர்ஃபெக்ஷனை தேடி ஓடிட்டே இருக்காமல் அந்த இம்பர்ஃபெக்ஷனை அப்ரிஷியேட் பண்ணிக்க, அந்த இம்பர்ஃபெக்ஷனோடு அதை ரசிக்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கை நிறைவானதாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஒகினோவன்ஸோட லைஃப்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோவும் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸும் பொதுவாகவே இந்த சேனலும் உங்களுடைய மன நிறைவான ஒரு வாழ்க்கைக்கு அதை நோக்கிய உங்களோட பயணத்தில் ஒரு சின்ன ஒரு அணிலுடைய உதவி மாதிரி ஒரு சின்ன விதத்தில் ஒரு உதவியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you in the next video. Bye.